வணக்கம். நான் இளங்கோவன். பிரபஞ்ச ஈர்ப்பு விதி அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனும் கூட. அதை பயன்படுத்தி எப்படி வாழ்க்கையில் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை தான் நான் உங்களோட இந்த எபிசோடில் நான் பகிர்ந்துக்க போகிறேன். இன்றைக்கி ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லலான்னு நினைக்கிறேன். இது நடந்தது ஒரு 15 வருஷம் இருக்கும். அப்போ நான் எனக்கு ஒரு ட்ரைனிங் சென்டர் சென்னையில், அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டை நான் நல்லா வெற்றிகரமாக நடத்தியிருந்தேன். அந்த சமயத்தில் என்னாச்சுன்னா, அந்த பில்டிங் ஓனர் ரெண்ட்டு நான் 8,000 தான் கொடுத்துருந்தேன். அவர் சடனாக நீங்கள் இந்த இடத்த நீங்கள் வெக்கேட் பண்ணுங்கள் சார், இங்கே ஒரு பேங்க்குக்கு கேட்குறாங்க, பேங்க்குக்கு 15,000 வாடகை தரேன்னு சொல்கிறாங்க. உங்கள் மூலமாக எனக்கு 8,000 தான் வருது, எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது, அதனால் எனக்கு வேறு வழி இல்லை, நீங்கள் 15,000 எனக்கு வர்றதால நீங்கள் தயவுசெய்து நீங்கள் வெக்கேட் பண்ணிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். எனக்கு பெரிய ஒரு என்ன சார், இப்போ 8,000 வாடகை கொடுத்துருக்கோம், திடீர்னு 15,000 அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, 15,000 கொடுங்க, முடியாதுன்னா நீங்கள் காலி பண்ணிட்டு போங்க, நாங்கள் பேங்க் கொடுத்துட்றோன்ட்டேன். ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை சார், எப்படி சார் பண்ண முடியாதுன்னா, இல்லை சார் நீங்கள் இதுதான் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டதால இதுதான் ஒரு சீன், இதுதான் நடந்தது. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன், ஏன்னா ஏற்கனவே அந்த சென்டரில் கிட்டத்தட்ட 8 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அந்த சென்டர் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சென்டர் கட்டமைப்பு எல்லாம் பண்ணப்பட்டது. தனித்தனியாக கிளாஸ் ரூமு, லேபு, கம்ப்யூட்டர்லாம் வாங்கி எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு புதுசு திடீர்னு காலி பண்ணனா என்ன பண்ணுறதுன்னு ஒரு அதாவது கிட்டத்தட்ட ஒரு கேட்டாஸ்ட்ரோஃபிக் ஸ்டேஜ், அதாவது ரொம்ப என்ன பயங்கரமான ரிஸ்க்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிலைகுலைஞ்சு போய் உட்காரும்போது தான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ நான் என்ன பண்ணேன், அப்போ எனக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக், அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி எனக்கு தெரியுன்றதால சரி ஓகே, அப்போ அந்த கொஞ்சம் என்னை ஆசுவாசப்படுத்திட்டு சரி ரைட் ஓகே, நம்ம எப்போவுமே வாட் நெக்ஸ்ட்டு, எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் உடனே அப்செட் ஆனாலும் அந்த அப்செட்டு அதுலேயே கண்டினியூவாக இருக்காமல் சரி அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிட்டார் அவர், இனிமேல் கன்வின்ஸ் பண்ணி பார்த்தா ஒன்றும் சொல்லலை. ஏன்னா அவர் எனக்கு கொடுத்த டைம் 3 மாதத்துக்குள்ளே காலி பண்ணுங்கள், இல்லை வாடகை இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க. பட் வாடகை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்ததுக்கு அங்கே பிஸ்னஸ் ஸ்கோப் இல்லை. அப்போ நான் காலி பண்ணி தான் போனோம். அப்படின்னும்போது அவர் ஓகே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுன்னு இருக்கும்போது தான் சரி ஓகே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது, என் கூட இந்த சென்டரில் லேடி பார்ட்னர் கூட இருந்தாங்க. அவங்ககிட்ட சொன்னால், என்னம்மா இந்த மாதிரி ஹவுஸ் ஓனர் சொல்லிட்டாரு, வேறு வழி இல்லை, இங்கே ஸ்கோப் இருக்காம்மா, நம்மளால் 3 மாதம் அட்லீஸ்ட் 3 மாதம் இதே வாடகையில் போய்ட்டு 3 மாதத்துக்கு அப்புறம் 15,000 வாடகையில் போகிற அளவுக்கு நமக்கு ஸ்கோப் இருக்கா, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு. சார் அது மாதிரி வாடகை கொடுக்கறதுக்கு இல்லை சார், வேறு எங்கேயாவது நம்ம காலி பண்ணிவிட்டு போயிடுவோம் அப்படின்னும்போது, இல்லைம்மா அப்போ நான் என்ன பண்ணேன், சரி நான் உடனே என்ன பண்ணேன், இல்லை நம்ம வேறு எங்கேயும் காலி பண்ணிவிட்டு போக வேண்டியதில்லை, இதே இடத்துல நம்ம சொந்தமாக ஒரு இடம் வாங்கி அந்த இடத்துல பில்டிங்கை கட்டி அந்த இடத்துல நம்ம சென்டரை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணோம். ஏன்னா முடிவு பண்ண உடனே சரி சார் இதுவும் நல்ல ஐடியாவாக இருக்குது, பண்ணலாம் அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் போயிடுச்சு. அதுக்கப்புறம் சரிம்மா இங்கே எங்கேயாவது இடம் இருந்தால் நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு போயிட்டேன். ஒரு வாரம் கழித்து, ஒரு வாரம் 2 நாள் கழித்து அவங்க ஃபோன் பண்ணி, சார் இங்கே ஒரு நல்ல அருமையான இடம் இருக்குது, நல்ல இடம், நீங்கள் பார்த்து நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டதால சரிம்மா ஓகே. இப்போ நான் பார்த்தேன் இடம் எனக்கு பிடிச்சிருந்தது, ஓகே ரைட் ஓகே. என்ன சார் அட்வான்ஸ் கேட்குறாங்க, கையில் எதுவும் இல்லையம்மா என்ன பண்ணலன்னு. சரி இன்றைக்கி எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்ககிட்ட 5,000 rupees இருக்குது சார் அப்படின்னாங்க. அந்த 5,000 நீங்கள் அட்வான்ஸாக கொடுத்துருமா, அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு. எப்படி பணம் வந்தது, எங்கேருந்து வந்தது, என்ன லோன் எல்லாமே அப்ளை பண்ணேன். ஏன்னா ஐடிலாம் ஃபைல் பண்ணி பக்காவாக இருந்தால எனக்கு லோனும் கிட்டத்தட்ட 20 லட்ச ரூபாய்க்கு லோனும் கிடச்சிது, இடமும் வாங்கிட்டேன், பில்டிங்கும் கட்ட ஆரம்பிச்சிட்டேன். இது எப்படி வந்தது அப்படின்னா பிரபஞ்ச சக்தி தான். நான் என்ன பண்ணேன்னா, அந்த டைமில் பிரபஞ்ச சக்தியை நோக்கி நான் இந்த இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நான் போகிறேன், அங்கே பில்டிங் கட்டி அந்த இடத்துல நான் இன்ஸ்டியூட் வைக்கிறேன், அந்த இடத்துல ஃப்ரண்ட் ஆஃபீஸ் எனக்கு இப்படி இருக்கணும், கிளாஸ் ரூம் நான் உட்கார கேபின் இப்படி இருக்கணும், என்னுடைய கிளாஸ் ரூம் இப்படி இருக்கணும், லேப் இப்படி இருக்கணும் அப்படின்னு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே ஒரு பிக்சரை நான் விசுவலைஸ் பண்ணிவிட்டு இப்படி தான் இருக்கணும்னு நினச்சதில்ல. தொடர்ந்து அதை பற்றி நான் யோசிக்க ஆரம்பிக்கணுன்னே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அதே மாதிரி க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அது சம்மந்தமாக எனக்கு பணம் வேணும்னும் போது பணம் இல்லையே, நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால் முடியாது அப்படின்னு நினைக்காம எப்படியாவது பண்ணிவிடுவோன்னு தைரியமாக நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக பேங்க் லோன் எல்லாமே எனக்கு கிடச்சிது. அந்த பில்டிங்கும் கட்டிட்டேன். ஆனால் நான் போன 3 மாதம் அவர்கிட்ட டைம் கேட்டேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணேன், சரி சார் ஒன்றும் பரவாயில்ல ஓகே, இன்னும் 2 மாதம் டைம் தரேன் உங்களுக்கு பண்ணுவேன். அதுக்குள்ளே இந்த இடத்த வேலை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்குள்ளே அந்த பில்டிங்கை கட்டி அந்த இடத்துல நாங்கள் ஷிஃப்ட் ஆகி போயிட்டோம். பட் இது என்னென்னா, இது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன். இந்த மாதிரி ஒரு பில்டிங்கை வாங்கவே நான் நினச்சே பார்க்கல. ஆனால்
ஓகே நமக்கு இது மாதிரி ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்குது, நியாயமான ரெக்குயர்மெண்ட்டு, இதனால் யாருக்கெல்லாம் பயன்? எனக்கு பயன், இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு பயன், எல்லாருக்குமே பயன். அந்த நன்மை பயக்கும் வகையில் நான் ஒரு கோரிக்கையை நான் பிரபஞ்சத்துக்கு வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கோரிக்கை எனக்கு நிறைவேறிச்சு, நான் பில்டிங் கட்டும் போயிட்டேன். இது ஒரு சக்ஸஸ். பட் அதே சமயத்தில் இன்னொன்று உங்களுக்கு பகிர்ந்துக்க விரும்புகிறேன். என்ன ஆச்சுன்னா, எல்லாமே ஏன்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன மாதிரி வார்த்தைகளை வெளியே விடுறீங்களோ, எண்ணங்களை வெளியே விடுறீங்களோ, அந்த எண்ணங்கள் தான் வந்து செயலாக மாறுது. இப்படி தான் எல்லாமே அச்சீவ் ஆகுதுன்றது தெரிஞ்ச விஷயந்தான். அதுதான் எண்ணம், சொல், செயல் எல்லாமே. இப்போ நான் ஒவ்வொரு தடவை அந்த இன்ஸ்டியூட்டுக்கு விசிட்டு போகும்போதெல்லாம் என்ன ஆச்சரியம், அதுவும் நான் கார் பார்க் பண்ணுறத விட கார் பார்க்கிங் கூட நான் வச்சுருந்தேன். கார் பார்க்கிங் எல்லாமே ஒவ்வொரு தடவை அந்த இன்ஸ்டியூட்டுக்கு வரும்போதும் என்னன்னே தெரியல, இந்த இடத்துல கார் பார்க்கிங் இருக்குது, என்னுடைய கேபின் இருக்குது, இவ்வளோ ரூம் எல்லாம் நான் கட்டியிருக்கேன், அவ்வளோமா போய் எனக்கு நம்பவே முடியல. நான் எப்படி இவ்வளோ வித்தின் ஷார்ட் பீரியடில் நான் ஒரு பில்டிங்கை கட்டினேன், நான் ஒரு பில்டிங் சொந்தக்காரனே என்னால் நம்பவே முடியல. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, இது என் பில்டிங் தானா, இது எனது தானா, இது எனது தான் அப்படின்னு எனக்கு சொந்தம் கொண்டாட கூட எனக்கு ஒன்றும் மனசில் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக வரல. அது என்னென்னே தெரியலையன்றதை என்னையே அறியாமல் தெரியாதனமாக ஒவ்வொரு தடவை அந்த வாரத்துக்கு ஒரு தடவை அந்த சென்டருக்கு போவேன். ஒவ்வொரு தடவை அந்த சென்டரில் போகும்போது உட்காந்துட்டு இந்த மாதிரி வார்த்தைகளை நான் விட்டுருக்கேன். அதை விட்டதால் என்னாச்சுன்னா, அடுத்த ஒரு 8 மாதம் கழித்து என்னாச்சுன்னா, வேறு வழி இல்லாமல் வேறு ஒரு பிஸ்னஸில் வந்து இப்போ ஒரு சிக்னஸ் வந்த உடனே ஃபண்ட்ஸ் பயங்கரமாக தேவைப்படுற ஒரு சூழ்நிலை உருவான உடனே அதில் வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எக்கச்சக்கமாக கமிட்மெண்ட் ஆகிட்டதால் வேறு வழி இல்லாமல் அந்த பில்டிங்கை விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பில்டிங்கை விற்று அந்த பணத்தை வந்து நான் கமிட்மெண்ட்டை நான் அடிச்சிட்டேன். அப்புறம் தான் யோசித்து பார்த்தேன், எதுக்கு நான் திடீர்னு ஒரு பில்டிங் நான் கட்ட போனோம், அப்புறம் ஏன் அந்த பில்டிங்கை விட்டு வெளியே நான் வர வேண்டிய சூழ்நிலை எதனால் ஏற்பட்டது? அப்போ எதனால் ஏற்பட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா, எல்லாமே எதனாலன்னா என்னுடைய வார்த்தைகள் தான். ஏன்னா முதல்ல நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே என்னது, நான் இந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போகிறேன், அந்த இடத்துல பில்டிங் கட்ட போகிறேன், அந்த இடத்துல நான் வந்து ஷிஃப்ட் ஆகி அங்கே போய் நான் அந்த சென்டரை நாங்கள் செட் பண்ண போகிறேன், அங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். நடந்துச்சு. நடந்த பிறகு இது எப்படி நடந்தது, என்ன நடந்ததுன்னு நான் நம்பாமல் ஆச்சரியமாக இருக்குது, டவுட்டாக இருக்குது, எனக்கு தானே நான் சந்தேகப்பட்டதால் பிரபஞ்சம் என்ன பண்ணது, முதல்ல எனக்கு வேணும்னு கேட்டால் கொடுத்தது. இது எனக்கு இல்லையே சொன்னோன்னே வாங்கிடுச்சு. இது வந்து என்ன தெரியுதுன்னா, வார்த்தை, பவர் ஆஃப் வேர்ட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. இதுதான். ஸோ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அனுபவத்து மூலமாக இது ஒரு எபிசோடில் நான் பகிர்ந்துக்கிட்டேன்.